அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் 2 எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, ரெண்டு தரப்பினருக்கும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே தான் முடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான் தாய்வாபின், எப்பா இப்போ வந்து ஒரு அசஸ்மெண்ட் வைக்க போகிறாங்க, நாங்கள் உங்களோட அதிகமான கிரேட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறான். என்னடா பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வின் பண்ணி சோல் போன் அப்படிங்கிறத வாங்கினீங்களே அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த சோல் போனை ஆல்ரெடி இவ வந்து காலில் ஃபியூஸ் பண்ணிட்டா, அதை எப்படி எடுத்து கொடுக்குறது அப்படின்னு கேட்குறான். அதை எப்படிப்பா கொடுக்க முடியும், காலை வெட்டி கொடு அப்படிங்கிறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் உள்ளே வரதை பார்த்துட்டான். இப்போது இதை கேட்ட உடனே டீச்சருக்கு பயங்கர கோவம். என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களா, உடம்புன்றது என்ன சாதாரண விஷயமா, அது எவ்வளோ முக்கியமான விஷயம், ஏதோ உடம்பு வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு ரெண்டு பேரும் சண்டை போடு சரியா, யார் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறவன் வந்து ஜெயிக்கிறவன் காலில் வந்து மன்னிப்பு வைக்கணும், ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போகிறாங்கப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீன் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டீன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் சோல் டிபார்ட்மெண்ட்டோட டீன், இன்னொரு டீன் வந்து பார்த்தீங்கன்னா சோல் கைடிங் டிபார்ட்மெண்ட்டோட டீன். ரெண்டு டீனும் எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடியே அந்த காம்படிஷன் நடந்த போய் இவர் கேட்டிருப்பார், இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அவர் கேட்குறாரு, சரிப்பா உனக்கு யார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இந்த டீன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு யூஹாவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த பையன் ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரிலாம் கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான மார்ஷல் சோலும் கிடையாது, சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு அவரும் வாக்குறுதி கொடுத்துட்றாரு. இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதே தருணத்தில் அங்கே கிளாஸ்க்குள்ளே இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தருதலைங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அகாடமியை சேர்ந்தவங்க தான். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோவை பிடிக்காது. இவளுக்கு என்னன்னா, அவன் வந்து அந்த செரிமனி அட்டன் பண்ணலை, அவன் எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணலாம், அவனை கிளாஸ் விட்டு வெளியில் தொடுத்துங்க அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்க, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதை நான் பார்த்துக்கிறேன் கிளம்பு அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அவன் என்ன சொல்கிறேன்னா, முடியவே முடியாது, நான் வந்து லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ஸோ அநியாயம் நடக்கிறத நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூஹாவை வந்து கட்டாயப்படுத்தி வெளியில் துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆகிடுச்சு. அதாவது சோல் கைடிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம யூஹாவை கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒத்துக்கிட்டு சைன் போட்டார். ஸோ இப்போ உள்ள 2 பேர் வராங்க. யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்தோ, அதுக்கப்புறம் அந்த ஃபன்யூ மாஸ்டர் 2 பேரும் உள்ளே வராங்க. அவரை பார்த்தோன்னே இவ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி போயிட்டான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சோல் கைடிங் மாஸ்டர். அவன் வந்து என்ன சொல்கிறான், கையெடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சோல் கைடிங் பேட்ச் அப்படிங்கிறத போடுறான். போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் யூஹா வந்து சோல் கைடிங்கில் லெவல் 2 அப்படிங்கிறத முடிச்சிருக்கான், அதுவும் 8 மாதத்தில் முடிச்சிருக்கான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு யாருமே பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். அதான் அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, எல்லாரும் அமைதியாக இருக்கணும், சத்தமே போடக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இதுக்கு மேலே யாராவது அவன் மேலே கையை வச்சிங்க சும்மா விட மாட்டேன், அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் சோல் கைடிங் ஸ்கூலோடைய கோர் ஸ்டூடெண்ட்டு, கையை வச்சிங்கன்னா செஞ்சு விட்ருவோண்டா அப்படின்ட்டு போகிறாரு. அதான் அவள் கேட்குறா, ஆஸ் பர் ரூல் அவன் வந்து செரிமனி அட்டன் பண்ணணும், பண்ணலை அப்படின்னு கேட்குறா. இவன் சொல்கிறான், நான் தான் வேலை கொடுத்து அமிச்சேன், என்ன உனக்கு வேணும், எதுவும் வந்தாலும் என்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு வாயை அடிச்சு விட்டாப்புல. இப்போது டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா யூஹாவுக்கு டியூவல் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருக்குது. அது அந்த டீனுக்கு இன்னும் தெரியாது. அவரா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் போய்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீனுக்கு போகுது. அதான் டீன் யோசிக்கிறார், என்னது லெவல் 2வா, அதுக்குள்ளேயா, எப்படி சாத்தியம், ஒருவேளை அந்த கிழவன் என்ன ஏதாவது ஏமாத்திட்டானான்னு சொல்லிட்டு இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு. அதான் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, நம்ம என்ன யூஹாவை திரும்ப வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தாலும் இவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஏன்னா அந்த இவாலுவேஷன் வருது இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவாலுவேஷன் நடக்கிறதுக்காக பசங்க எல்லாமே ஒரு அரினாக்கு வராங்கப்பா. அந்த அரினாவே வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல் பீஸ்ட் இருக்கு இல்லையா, அது கூட சண்டை போடணும். ஸோ சண்டை போட்டு ஜெயிக்கணும். அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ஸ்கோர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தாய் ஹாபினும் இருக்கான்ப்பா. இவங்க 2 பேருக்குள்ள ஆல்ரெடி சண்டை இருக்கு இல்லையா, அதை 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த பேர் சண்டையில் தோத்துட்டா அப்படின்னா காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றான். அவனும் அதே தான் சொல்கிறான். சரி ஓகேடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாரா போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஹாவ் தான் போகிறான். ஸோ எல்லாரு கண்ணுமே அவன் மேலே தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கவர் கேட்குறாரு, சரிப்பா நீ எந்த பீஸ்ட் கூட சண்டை போகணும்னு ஆசைப்படுற, இங்கே வந்து 100 வயசான பீஸ்ட்லேருந்து 1000 வயசான பீஸ்ட் வரைக்கும் இருக்குது, நீ எதை செலக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் வந்து ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு இருக்கக்கூடிய பீஸ்ட் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே நல்ல சாய்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே கலாய்க்கிறாங்க, அவனெல்லாம் எங்கடா சண்டை போட முடியும், பார் இருக்கிறதுலே கோழத்தனமாக 100 வயசு பீஸ்ட் கூட சண்டை போடணுன்றான், அதாவது ஈஸியான பீஸ்ட் கூட சண்டை போட்டு ஜெயிச்சணும்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் இருக்குது. இந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் 100 வயசு ஆனால் கூட இதோட ஸ்பீட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். இது ஒரு உல்ஃப் சரிங்களா. இது வந்த உடனே என்ன பண்ணுது, நம்ம யூஹாவை பயங்கரமாக வந்து சுத்து போடுது. ஆனால் இப்போ யூஹாவ் பண்ண போகிறது தான் வந்து மிகப்பெரிய சம்பவம். அது என்ன பண்ணுது, இவனை அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது இவன் அவனுடைய அந்த சோல் ரிங் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிவீல் பண்ணுறான்ப்பா. அதாவது 2 சோல் ரிங்கு, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷம் இருக்கக்கூடிய சோல் ரிங். இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து அரண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா,
பயங்கரமாக இருக்குது. இந்த எனர்ஜியை பார்த்த உடனே அந்த ஒரு பீஸ்ட் அங்கேயே விழுந்துருச்சு. அது கதறுது. அது இது மட்டும் கதறினா பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லா பீஸ்ட்டுமே வந்து கதறுது. ஏன்னா 10 லட்சம் வருஷம் இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட்டை பார்த்தா என்னென்னலாம் ஆகும் யோசிச்சு பாருங்க. தாய் ஹாபினுக்கு சுத்தம் அவ்வளோதான், அவனால் நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு அவனுக்கு. ஆனால் டீனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது, இல்லை இது ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் அப்படிங்கிறத மட்டும் அவருக்கு தெரியுது. ஆக்சுவலாக இந்த ஐடியாவை கொடுத்ததே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தியான்மங் தான். அவர் தான் சொல்லியிருப்பாரு, அதாவது எல்லாருமே உன்னை பார்த்து பை பண்ணுமா, நான் சொல்கிறத செய்ய அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சோல் ரிங் இருக்குல்லையே அதோட கலரையும் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற எனர்ஜி அப்படிங்கிறதையும் வெளியில் கொடுக்க முடியும். இது லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்யூஷன் மாதிரி தான். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பீஸ்ட் மாஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு பயங்கர கோவம். டே என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு இவன் சட்டையை பிடிச்சிட்டாரு. அப்போ தான் மாஸ்டர் அங்கே வந்துடுறாரு. டீன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. யோ போயா, நீ வேறு டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ண முடியாது, உள்ளே இருக்க பீஸ்ட் எல்லாம் பயந்து போச்சு, அது ரெக்கவர் ஆக 2 நாள் ஆகும், டெஸ்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் கோவமாக போயிட்டாரு. சரி வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு டீன் வந்து பசங்களுக்கு சொல்கிறாருப்பா, எப்பா ஒரு சில காரணங்களால் இன்றைக்கி டெஸ்ட்டு நடத்த முடியல, ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், எல்லாம் திரும்ப போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட வா தம்பி, உங்ககிட்ட என்கொயர் பண்ணணும்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.